வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மறைக்கப்பட்ட வரலாற்று தலைவர்களில் திராவிட தந்தை, நீதி கட்சியின் இதயம் என்று அழைக்கப்படுற டாக்டர் சி. நடேச முதலியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடேச முதலியார் 1875 ட்ரிப்ளிகன் மெட்ராஸில் பிறக்கிறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தன்னுடைய பிஏ படிப்பை முடித்துவிட்டு லெக்சரராக பணியாற்றார். அதன் பிறகு ஒரு மொழிபெயர்ப்பாளர், இன்டர்பிரேட்டர் கார்டன் உட்ராஃப்ன்ற கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவர் மிக சமுதாய பற்று, சமுதாய பொறுப்பு, இளம் வயதிலிருந்தே இவருக்கு அடுத்த மக்களுக்கு என்ன செய்யறது, என்ன பண்ணலாம், இந்த நாட்டு விடுதலைக்கும் இந்த மக்களுடைய ஏற்றத்தாழ்வுக்கும் என்ன பண்ணலாம் சிந்தனை உடையவர் தான் சி. நடேச முதலியார் அவர்கள். இவருடைய ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு இவர் எம்பிபிஎஸ், எம்எம்சியில் எம்பிபிஎஸ் படிக்கிறார். இவர் ஒரு எம்பிபிஎஸ் மாணவராக இருக்கும் போதே 1912 என்ன பண்றாரு, மெட்ராஸ் ஐக்கிய சங்கம்னு ஒன்று உருவாக்கி பிராமணர்கள் வேலை வாய்ப்புல, எஜுகேஷன், சோஷியல், பொலிட்டிக்கல் எல்லா விதமான ஒரு விஷயத்திலுமே பிராமணர்களோட ஆதிக்கம் இருக்கு. பிராமணர்கள் அல்லாதவர்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்ற ஒரு சிந்தனை இருக்கிறதுனால இந்த மெட்ராஸ் ஐக்கிய சபையை உருவாக்கி நான் பிராமின்ஸ்க்கு எதிராக இருக்கிற உரிமை பிரச்சனைகள் போராடுறாங்க. அதன் பிறகு 1913 இதே மெட்ராஸ் திராவிட சங்கமா பெயர் மாற்றி இன்னும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து நிறைய அவேர்னஸ் கொடுத்து மக்களை ஒன்று திரட்டி மக்களை பண்படுத்துறாங்க. பிறகு 1914 இவருடைய சொந்த செலவுல இவர் எம்பிபிஎஸ் படிச்சு சம்பாதிக்கிற காசுல பிராமணர்கள் அல்லாதோர் ஹாஸ்டல், அதாவது த டிராவிடியன் ஹோம், திராவிட இல்லம்னு ஒன்று ஆரம்பிச்சு ஓபிசி, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் எல்லாம் தங்கி, ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு கல்வினா மெட்ராஸ்ல தான் இருக்கு. காலேஜ், பச்சப்பன் கல்லூரி ஆகட்டும், மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆகட்டும், அப்போ புறநகர்கள்ல எங்கேயுமே தமிழ்நாடு தவிர இல்லை. ஒரு தாழ்த்தப்பட்டவனோ இல்லை ஒரு ஒடுக்கப்பட்டவனோ ஒரு மெட்ராஸ்ல தங்கி படிக்கணும்னா அதுக்கான ஹாஸ்டல் வசதிகள் இல்லை, வசதி இருக்கு. இலவசமாக பிற்படுத்தப்பட்ட பிராமணர்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு ஹாஸ்டல் கொடுத்து அவர்களை படிக்க வச்சுக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணதுல முக்கிய பங்காற்றியவர் நடேச முதலியார் அவர்கள். 1916 ஒரு 4-5 நான் பிராமணிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் நிறைய இருந்தது. TM நாயர் ஒன்று வச்சு நடத்துறார், சார் PT தியாகராஜ செட்டியார் ஒன்று வச்சு நடத்துறார், நடேச முதலியார் ஒன்று வச்சு நடத்துறாங்க, ராமசாமி முதலியார் அவங்க ஒன்று வச்சு நடத்தும் போது இவர்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டுறார். இப்போ TM நாயரும் ஸ்ரீ PT தியாகராஜ செட்டியாரும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சில் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கும்போது சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்தவர் நடேச முதலியார். இணைத்து தான் 1916 சவுத் இந்தியன் ஃபெடரல் லிபரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம்னு ஒன்று உருவாக்கி அது பிற்காலத்தில் தான் நீதி கட்சியாக மாறுகிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல் எலெக்ஷன் 1920 தான் முதல்ல மெட்ராஸ் லெஜிஸ்லேஷன்ல இந்த டையார்கிகல் சிஸ்டம், இரட்டை ஆட்சி முறை மூலயமாக எலெக்ஷன் வச்சப்ப நீதி கட்சியின் சார்பாக நடேச முதலியார் அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கல. ஆனால் அந்த எலெக்ஷன்ல நீதி கட்சி பெருவாரியான இடத்துல ஜெயிக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இவர் ஆற்றிய எலெக்ஷன் பிரச்சாரம், தீவிரமான களப்பணியாற்றியதால் தான் ஜெயிச்சது. இப்போ நீதி கட்சி பெரும்பான்மையாக ஜெயிக்குது. நீதி கட்சியின் முதலமைச்சராக சுப்ராய ரெட்டியார் இருக்கிறாங்க. அதன் பிறகு பனகல் மகாராஜா அவர்கள் முதலமைச்சராக வராங்க. இந்த திராவிட கருத்துக்களும் மக்களுக்கு உரிமைகளை பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, பத்திரிகை நடத்துறாங்க நீதி கட்சி, நடேச முதலியார் அவர்கள். தமிழ்ல திராவிடம்னும், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ்னும், தெலுங்குல ஆந்திர பிரச்சாரக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பத்திரிகைகள் நடத்துறாங்க. 1921 பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் ஸ்ட்ரைக்க திருவிக்காவும் இவரும் சேர்ந்து, திருவி கல்யாணசுவரும் சேர்ந்து முன்னின்று எடுத்து நடத்துறாங்க. அதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் அஃபிஷியல் அசோசியேஷன் ஃபார் லேபர்ஸ் ஆர்கனைசேஷனாக கொண்டு வராங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதன் பிறகுதான் இன்னைக்கு தொழிலாளர்கள் சங்கம், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உருவாகுது. கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு சொசைட்டினுடைய தந்தை என போற்றப்படுறார். ஏன்னா இவர் தான் அதுக்கான சட்டங்கள் இயற்றப்படுறார். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நடேச முதலியாருடைய பங்கு பிளஸ் இந்த பத்திரிகைகள் இதில் வர விஷயத்தினால நிறைய மக்களுக்கு கல்வி கிடைக்குது. அதையும் தாண்டி எல்லா மக்களும் இந்த ஹிந்தி திணிப்பு, மக்களுக்கு கேள்வி கேட்க தூண்டுதலுக்கான ஒரு கருவியாக இவர்கள் பயன்பட்டார்கள். பிராமணர்கள் மக்களை இந்த வர்ணாசிரம முறைப்படியும் இந்த ஏற்றத்தாழ்வு கேஸ்ட் சிஸ்டம் மூலமா பிரிக்கிறதுனுடைய கான்சிக்வன்சஸ், பிரச்சனைகளை எல்லாமே நடேச முதலியார் அவர்கள் லண்டனுக்கு தபால் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற பத்திரிகைகளுக்கும் அங்கே இருக்கிற குவீன் எலிசபெத்துக்கும் இந்த பிராமினிசம்னுடைய ஒரு இம்பேக்ட் டைம்ஸ் லண்டன் பத்திரிகைக்கு இவர் தொடர்ச்சியாக அனுப்புகிறாங்க, குவீன் எலிசபெத்துக்கு அனுப்புகிறாங்க. த டைம்ஸ் லண்டன் பத்திரிகையில் ஒரு காலமே போட்டிருக்காங்க, த லெட்டர் டு த எடிட்டர் அப்படின்னு போட்டு இவர் எழுதின அத்தனை கடிதங்களுமே அந்த டைம்ஸ் லண்டன் பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நடேச முதலியார் என்ன அச்சீவ் பண்ணாங்க, இவர் 1923 இரண்டாவதாக நடந்த எலெக்ஷனில் கண்டினியூஸாக நின்று மெட்ராஸ் மேலவை உறுப்பினராகவும் MLC-ஆகவும் இருக்கிறாங்க. 1931 to 36 இருந்திருக்காங்க. இந்த நடேச முதலியாரோட சாதனைகளாக சொல்லப்படுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1921 கொண்டு வந்த கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்டட் பாடி இந்திய லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்டரியிலேயே இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நீதி கட்சி, நடேச முதலியார் அவர்கள். மெட்ராஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அதாவது அறநிலையத்துறையை கொண்டு வந்தது 1922 நீதி கட்சியினுடைய சாதனை. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 1919 பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலவை உறுப்பினராக MLC வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தை திருத்தி
பெண்களும் ஒரு மேலவை எம்எல்சியாக வரலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியான் அவர்கள் வந்து ஒரு எம்எல்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. நடேச முதலியார் அவர்கள் 1920களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பஞ்சமாஸ் அப்படின்னு சொல்லி இழிவாக பேசக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இவர் தான் ஒரு தீர்மானமாக சட்டசபையில் கொண்டு வந்து அவர்களை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, அவர்களை ஆதி திராவிடர்கள்னு சொல்லணும் அப்படின்ற இந்த ஆதி திராவிடன்ற டேர்மை வந்து முதல்ல காயின் பண்ணுறது நடேச முதலியார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இஃப் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் கிவன், ஒரு சமமான ஒரு உரிமை கொடுக்கல எங்களுக்கு பிராமணர்கள் எல்லாமே ஆக்குபை பண்ணாங்க, நாங்கள் எதுக்கு வரி கட்டணும், வை வி ஹாவ் டு பே டாக்ஸஸ் சொல்லி குரல் கொடுத்தவரும் இவர் தான். அதே போன்று அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆளு. அவங்க இங்கே வந்து பிராமணர்கள் கூட சேர்ந்து தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று அடையாள ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அன்னி பெசன்ட்றவங்க வந்து ஒரு ஐரிஷ் பிராமணர்னு சொல்லப்படுற ஒரு புது ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறாங்க. அதற்கு ஜஸ்டிஸ் பார்ட்டியும் நடேச முதலியாரும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பேர்பட்ட சமூகத்துக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல மெட்ராஸ் கார்பரேஷன்லேயே குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் 1920ல் இவர் எம்எல்சி மெம்பராக இருக்கும்போது தொடங்கப்பட்டது. அதுதான் நாளடைவில் காமராஜரால் 1960களில் மதிய உணவு திட்டமாக கொண்டு வரதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதன் பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கார்பரேஷன் 1000 விளக்கு கார்பரேஷனில் காலை உணவே வந்து கொடுத்துருக்குறாங்க. பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு கல்வியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி தான் நடேச முதலியார் அவர்கள் தான் இந்த தேவதாசி சிஸ்டம் வந்து ஒழிக்கிறாங்க. தேவதாசி முறை எப்பேற்பட்ட கொடுமையான ஒரு விஷயம்னு தெரியுது. அதே போன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட், ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆக்ட், இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், லோன்ஸ் டு த இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட், பட்டா, ஏழைகளுக்கு பட்டா கொடுக்குற சிஸ்டமும் நீதி கட்சியில் தான் வந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் ஆகட்டும், அதே போன்று த மினிஸ்ட்ரி டு செலெக்ஷன் போர்ட், அதாவது அரசு உத்தியோகத்துக்கு ஆட்களை தேர்வு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்வு வச்சு முறைப்படி இன்டர்வியூ வச்சு எடுக்கணுன்றதை முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் கொண்டு வராங்க. அதுதான் இன்னைக்கு நாளடைவில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செலெக்ஷன் போர்டு தான் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியாக காலடைவில் மாற்றம் வந்திருக்கு. நடேச முதலியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாதியான அவருடைய நாட்களை என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய உயர்வுக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, சமூக நீதிக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்து 62 வயசில் இறந்திருக்கிறாங்க. நடேச முதலியாருக்கு இந்திய அரசாங்கமானது வந்து போஸ்டல் தபால் தலையும் வெளியிட்டிருக்கிறது. இவரை போன்ற தலைவர்கள் நாம் இன்று மறந்திருக்கிறோம். இவங்க நாட்டுக்காக இவ்வளோ செய்யும் போது செஞ்சு இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து இன்னைக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு சமத்துவம், ஒரு பேச்சுரிமை, நம்மளுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு வாய்ப்பு, படிப்பு கிடைக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் இவர் தான். அன்னைக்கு எப்படி திராவிட இல்லம் ஆரம்பித்து நான் பிராமணர்கள் கொண்டு வந்தார்களோ அதே போன்று நாமளும் நம்மால் இயன்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அதாவது இந்த கால இளைஞர்கள் இப்படி போட்ட தலைவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மீண்டும் இன்னொரு வரலாற்று தலைவரோடு சந்திப்போம். நன்றி.